ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. அபூர்வா செஞ்ச சதினால பூமியை சரத்சந்திரன் வெளில துரத்தி விட்டாரு. ககன் பூமியை புரிஞ்சுக்கிட்டாரு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் பூமியால் அவங்க அப்பாவை விட்டுட்டு இருக்க முடியல. ககன் அவங்கள காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கும்போது பூமி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சந்திரா கோவமாக திட்டுறாரு. நீ எனக்கு துரோகம் பண்ணலன்னா நான் செய்யவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு நீ இங்கெல்லாம் இருந்திருக்கணும், ஆனால் நீ ப்ரூவ் பண்ணாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி கோவமாக ஃபோன் வச்சிடறாரு. ககன் வர்றதுக்குள்ள மனசு மாறி கார்ல இருந்து பூமி இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ககன் தேடி பார்க்குறாரு. ஆளை காணும்னு அவர் ஒரு பக்கம் பூமியை தேடிட்டு போறாரு. பூமி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா ரூமுக்கு போய் அவரை பார்க்கலான்னு போகிறாங்க. இருட்டாக இருக்குது. லைட் போடலான்னு போகிறாங்க. யாரோ ஒரு ஆள் இருக்க மாதிரியே இருக்குது. யாருன்னு கேட்குறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிட்டான் அந்த ஆள். லைட் போட்டுட்டு பார்க்குறாங்க. சந்திரா பாட்டிலில் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. அவங்க அப்பா வீட்டில் குத்தி இருக்கிற பாட்டில் பீஸ் எடுக்கிறாங்க. திடீர்னு எங்கேருந்தா வந்தாங்கன்னு தெரியல. போலீஸ் நீ தானே கொலைக்காரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேட்டுட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் யாரோட வேலை? அபூர்வாவோட வேலையா? குத்திட்டு ஓடினது யாரு? ஆளை பார்த்தா செடி மாதிரியே இருக்கு. செடிக்கு சந்திரா மேலே அவ்வளோ கோவமா என்ன? அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.